ஹேனா பெரிஸ் ஐம் ஆத்தர் பெரி பூ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜேகேக்கு அந்த மேட்லி அப்சஷனோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிக்வஸ்ட்டாக, ரொம்ப தேங்க்ஸ் கேட்டதுக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். இட்ஸ் இட் மஸ்டா இஃப் யூ ஆர் அ சாப்ஸ்டன். இது வந்து ஒரு ஹாட்ஸ்டனான தீமு, ஸோ அதனால் நீங்கள் மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டராக நினைக்கிறேன். இட்ஸ் இட் மஸ்டா ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய ஆர்மிஸ் அண்ட் ஹாட் ஸ்டாண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோ வந்து போய் சேரும். ஓகேவா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருப்போனா, ஜேகே சொன்னதையும் மீறி நீங்கள் பார்க்கோட பார்ட்டிக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ பார்க் அங்கே வந்து லைக் நீங்கள் வந்து அவரை ஜென்டில்மேன் நினச்சிருப்பீங்க. பட் பார்க் வந்து உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ண வந்திருப்பான். அதுக்குள்ளே ஜேகே வந்து உங்களை காப்பாற்றிருப்பான். அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களும் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க. பட் ஜேகே செம்ம கோவத்தில் உங்களை ஃபாஸ்ட்டாக கையை பிடிச்சி தரன்னு வந்து காருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். அதில் தான் முடித்தேன். ஸோ அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கிறேன்டா. ஓகேவா? ஸோ இப்போ தான் ஃபாஸ்ட்டாக காரில் போயிட்டுருக்கீங்க 2 பேருமே. அதுவும் ஒரு பெரிய ஹைவேஸு, ஒரு மூடி கிளைமேட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ரெயினும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நைட் டைம் தான். ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹைவேஸில் கார் போயிட்டுருக்கு. நிறைய கார்ஸ் போகுது, பட் ஜேகேயோட கார் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போகுது. கரெக்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வருது. ஓகேவா? அந்த ஃபாரஸ்ட்குள்ளே டக்குன்னு காரை விட்டுடுறாரு. அவருக்கு பொறுமையே இல்லை, அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து இன்னொருத்தவங்க தொடும்போது அது எவ்வளோ கடுப்பாகும், இல்லை அந்த பொருளை இன்னொருத்தவங்க ஹர்ட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களை வந்து பார்க் வந்து டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக காரை நிறுத்திட்டு அப்படியே கார்லேயே ஒரு அடி அடிக்கிறாரு. ஜேகே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அவங்களோட இன்னசென்ட்டான வாய்ஸில் கேட்குறீங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. தாரா இருக்க கோவத்தில் காரை போட்டு அடிக்கிறேன். முன்னாடிக்கு நான் மாதிரி வச்சிடாத. இது வரைக்கும் உண்மையில நான் கை வச்சதே இல்லை. இந்த 3 வருஷம் எனக்கு கை வச்சு தப்பானவன் ஆக்கிறாத. இருக்கிற காண்டில் அடிச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு தம் எடுத்து அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே அப்படியே காரோட அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட அவருக்கு அது தெரியல. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர்ரா, பின்னாடி வந்து அந்த தீபாவளினால், அதாவது ப்ரீ தீபாவளி மாதிரி நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே வெடியாக வெடிச்சிட்ருக்காங்களா, அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நிறைய சத்தம் வருதா, மன்னிச்சிக்கோங்க. சரி வாங்க ஸ்டோரியில் போய் கன்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படியே அவர் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் தான் அப்படியே உங்கள் டோரை திறந்துட்டு வந்து ஜேகே பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜேகே என்னாச்சு? என் மேலே ஒரு தப்புமே இல்லையே. நான் வேணும்னே அவனை தொட விட்டுருப்பேனா? சொல்லுங்கள். நான் அப்படி தொட விடுவேனா? நீங்களே சொல்லுங்கள். நானும் தொட விட மாட்டேங்க. அவன் தானே என்னை தொட்டான். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் தான் எனக்கு அந்த இது என்ன நினச்சி குடித்தேன். ஆனால் அவனை பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. உன்னை ஃபஸ்ட்டு யார் அங்கே போக சொன்னது? நான் சொன்னேனான்னு கேட்குறேன். எதுக்கு தெரியுமா? உங்கள் அம்மா அப்பா செத்து போனானுங்க. நீ உங்கள் பேச்சை கேட்காம அதிங்க பசங்க பண்ண பற்றியா? அதனால தான் செத்தானுங்க. எல்லாம் நல்லா இருந்திருப்பாங்கடி இப்போ வரையா. நானும் அதே தப்பு தான் பண்ணேன். அதே தப்பு. உனக்கும் அம்மா அப்பா இல்லை, எனக்கும் அம்மா அப்பா இல்லை. அப்புறம் நான் உன்னை எப்படி யாரதையும் பார்த்துப்பா? நான் தானே பார்த்துக்கணும். யார் சொல்லுறது எது கேட்டுக்கிறியா வரைக்க? உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, அதையும் கேட்கல. உன் ஃப்ரெண்டு அவள் சொன்னால் அதையும் கேட்கல. நான் சொல்கிறேன், அதையும் கேட்க மாட்டேறேன். என்னதாடி கேட்பேன்? இல்லை கேட்குறேன். என்னதான் கேட்பேன்? இது வரைக்கும் நான் சொல்லி எதனா கேட்டிருக்கியா? சொல்லு. வெளில சுத்தாதன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ வேணும்னே இரிட்டேட் பண்ணுற மாதிரி வெளியில் சுற்றி ஸ்டோரி போடுவேன். இந்த மாதிரி சாரி கட்டி இப்போ தெரியுற மாதிரி ஸ்டோரி போடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு பாசிட்டிவ். ஐம் நாட் அ டாக்ஸிக். ஓகேவா? ஆனால் நீ டாக்ஸிக்னு சொல்லி வேணும்னே போடுவேன். அதை ஒரு 10 பேர் பார்ப்பான், 4 பேர் வந்து மெசேஜ் பண்ணுவான், அப்படியே தப்பாக பேசுவான். அவனுக்கு என்னென்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரீ கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பீங்க, ஒரு ஹிப்பு தெரியுற மாதிரி. சரியா?
ஹிப்பில் வந்து நீங்கள் ஒரு ஹிப் செயின் போட்டிருப்பீங்க, அது நல்லா தெரியுது, அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக இருக்குது பார்க்க. ஸோ அதை போட்டிருப்பீங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணியிருப்பான். லைக் ஒரு மாதிரி அவனோட நியூட் பிக்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பான். அது வந்து உங்களுக்கு பிடிக்காம எம்ப்ராஸ் ஆகி நீங்கள் அப்படியே வந்து அதை வந்து பிளாக் பண்ணியிருப்பீங்க அந்த ஐடியே. ஸோ அதை நீங்கள் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறான், இது வரைக்கும் யார் பேசுகிறீங்க இப்போ? என்ன நீ சுயமாக யோசிச்சு புழுத்தி மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறியா? தான் வரலல்ல, அப்புறம் எதுக்குடி என் பேச்சை தான் கேட்டு தொலையேன். இல்லை என் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே எனக்கு வரப்போகிறவ என் பேச்சை கேட்கணும். நான் அவளை ஒன்றும் தப்பாக சொல்லலை, அவளுக்கு கரெக்டுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். நீ பண்ணுறதுக்கு இதுக்கு எதுக்காச்சும் நான் திட்டிருக்கேனாடி? நீ மாடல் மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்க, ஏன் அதுக்கு நானே உனக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ ஒரு வார்த்தை கேட்குறியா? சரி, நீ ஒரு டீஸ் சொல்லுவல்ல, நான் என்ன சொல்லும்போது நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்ட்டு இப்போ சொல்கிறேன்டி. ஷுர், ஐ டோன்ட் டிசர்வ் யூ, நானும் டிசர்வ் இல்லை. ஸோ பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லைக் ஸ்மோக் பண்ணிட்டு தான் சொல்லியிருப்பார் அந்த சைட் திரும்பிட்டு. ஏன்னா அவர் உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு தைரியம் கூட இல்லை. ஏன்னா வந்து ஏன் நம்ம வந்து பிரேக்கப் பண்ணுறோன்னு சொல்கிறோம், கண்ணை பார்த்தானா அதெல்லாம் வாங்கிடுவோமோ, அப்படிலாம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், நீங்கள் லிட்ரலி ப்ரோக் ஆகிட்டீங்க. சரிக்கே, என்ன பேசுகிற நீ? என்ன விளையாடிட்டுருக்கியா? நான் விளையாடல, ஐம் சீரியஸ். எனக்கு சுத்தமாக பண்ணல, பிடிக்கிறடி நீ பண்ணுறது எதுவுமே. புரியுதா ஃபஸ்ட்டு உனக்கு? சுத்தமாக எனக்கு பிடிக்கல நீ பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு கட்டுப்பாகுது தெரியுமா? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேதே. என்ன பண்ணுறது இந்த மானங்கிட்ட புத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலையை போட்டு அவர் கையிலே பட்டு நடிக்கிறாரு. சேக்கே, நீ பொய் சொல்லல, உண்மையாக சொல்கிற, பொய்ன்னு சொல்லிட்டு சேக்கே, உண்மைன்னு மட்டும் சொல்லாத, செத்துருவேன் சேக்கே. உண்மைதாண்டி அப்படின்னு அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி உங்கள் சைட் டேர்ன் பண்ணி பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் அவ்வளோதான் ஜேகே அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே ஒரு அடி அடிக்கிறீங்க ஜேகேவை. ஜேகே வந்து அப்படியே வந்து கண்ணத்தில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. திரும்பி ஒரு அடி அடிக்கிறீங்க இந்த கண்ணத்தில். அதே மாதிரி ஒரு 5 times 6 times ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலாக அப்படியே முடிச்சுட்டு, என்ன ஜேகே நினைக்கிறா? நமக்குள்ளே எத்தனை வாட்டி அது நடந்திருக்கு சொல்லு. ஆல்சோ எனக்குள்ளே எத்தனை கிஸ்ஸு. நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா நீ என் புருஷன்னு. இப்போ பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொருத்தி கூட போகலான்னு பார்க்குறியா? ஏன் ஆனால் நான் சொல்லவா, நீ தான் நான் லவ் பண்ணியான்னு எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருக்குடி. ஏன்னா லிட்ரலாக அவனை லவ்வே பண்ணலடி, நீ தானே வந்த. ஆனால் இப்போ இவ்வளோ சந்தேகப்படுற, லவ் பண்ணுற பர்சனை இவ்வளோ சந்தேகப்படணுன்னு யாரும் சொன்னாங்களா? நான் அப்படி என்னடி ஒன்று சந்தேகப்படுற மாதிரி என்னைக்காச்சும் எதனா பொண்ணை பற்றி உங்ககிட்ட பேசியிருப்பேனாடி? இது வரைக்கும் நீ தாண்டி பையன் பேசுவேன், அவங்களோட ஃப்ரெண்டானே உங்களோட ஃப்ரெண்டானேன்ட்டு. எனக்கும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க கேர்ளில். ஆனால் நான் லவ்வில் வந்த உடனேவே உனக்கு லாயலாக இருக்கணும்னு எல்லாரையும் பிளாக் பண்ணிவிட்டு யார் கூடயும் கான்டாக்ட்லேயும் இல்லாமல் இருக்கண்டி. இப்போ சொல்லு, நான் லாயலாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் வாய் அப்படி அடைஞ்சிருது. உங்களுக்கு செம்மையாக டியர்ஸ் வருது. ஜேகே அவன் என்னை தொடக்கூட இல்லை ஜேகே, அவன் சும்மா தான் என்கிட்ட வந்தான். ஆனால் அதுக்கே நீ இப்படி பேசுகிற, ஒரு வேளை தொட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் ஜேகே அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு அவ்வளோதான் கோவம் வந்துடுச்சு. மனுஷன் ஐப்புக்கு ஆகிட்டான். ஆல்ரெடி ஒரு பொசிசிவ், அதுவே அப்சஷனாக இருக்கார். இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசினா எப்படி இருக்கும்? யாருக்குமே முடியாது. போட்டு கண்ணத்தில் ஒரு அடி, அப்படியே அவரோட அந்த 5 வரலாம் உங்கள் கண்ணத்தை அப்படியே பதியுது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறீங்க, உங்கள் டியர்ஸ் கூட வரமாட்டுது, ரொம்ப எரியுது உங்கள் கண்ணும். என்னடி சொன்னால் என்ன சொன்னா? இல்லை கேட்குறேன், என்ன சொன்னா? தொட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பியா? அவனை வெட்டுவேன், அவனை வீட்டை தேடி போய் வெட்டியிருப்பேன், உன்னையும் வெட்டியிருப்பேன், எதுக்கடி போனேன்னு சொல்லி வெட்டியிருப்பேன். இப்படி கண்ணு முன்னாடின்னு பேசவே முடியாது சரியா? நான் உனக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தியா, அங்கே இருக்க நீ. நான் தனக்கு கோமயிராகுது, இவ்வளோதான் யாரா பிடிச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறாரு. ஒரு தம்மு ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு தம்மு எடுத்து பார்த்து வச்சு திரும்பி அடிக்கிறாரு. அப்படியே ஊதி தள்ளிகிட்ருக்காரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் விட்டா அவ்வளோதான் போல், 40 சிகரெட்டையும் வச்சு ஊதி தள்ளுவார் போல், அந்தளவுக்கு இருக்கு அவருக்கு. காண்டாவுதுரி, ஒத்தா பிரேக்கப் பண்ணிக்கலாம். இவ்வளோ திமிரமாயிரு பேசுகிற, பிரேக்கப் பண்ணிக்கலாம்டி, பண்ணிக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கார் எடுக்கிறாரு. நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோ, பிரேக்கப் பண்ணிக்கலாமா வேணாமான்னு. பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க ஜேகேயோட காரை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் உங்களால் முடியல. ஜேகே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு லிட்டரலாக. நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே போயிட்டான், இனிமேல் அவளை உங்கள் லைஃப்பில் இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப சேடாகிடுது. உங்களுக்கு இப்போ எல்லா கோவமே இந்த பார்க் மேலே தான் திரும்பிகிட்ருக்கு லிட்டரலாக. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. நடந்து ஒரு பஸ் ஸ்டாண்டாண்ட போய் நிற்கிறீங்க. அங்கே வந்து ஒரு பைக் மாதிரி வருது, லைக் நார்மலாக பைக் மாதிரி. ஸோ அங்கே போய் நீங்கள் லிஃப்ட் கிடைக்குமா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பொண்ணு தான் கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி சொல்லியிருப்பீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில வந்து நிற்கிறீங்க. ஸோ தேங்க்ஸ் சிஸ்டர், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் மேலே பார்க்குறீங்க. அந்த போர்டில் பார்க் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. இது வேறு யாரோட ஹோட்டலும் இல்லை, உங்களை தப்பாக தொட்டான் பார்த்தீங்களா, அவனோட ஹோட்டல் தான். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்களை விட்டுடுறாங்க உள்ள. ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பணக்காரர் வேறையா, ஸோ அதனால் விட்டுடுறாங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பார்க்கிங்க. சார் ரூமில் இருக்காங்க, அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காத, உன்னையே மேய்ஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இவங்கக்கிட்டே சொல்லிட்டு போகிறீங்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்டே. அவங்க ஒன்றுமே புரியாமல் அவங்கள பிளாங்காக பார்க்குறாங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே தான் வரீங்க ஒரு ரூமுக்கு. அந்த ரூம் வந்து லைக் அதில் வெளியிலேயே போர்ட் போட்டிருக்கு, ஓகேவா, பார்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக கதவு உடைக்கிற அளவுக்கு திறந்துட்டு போகிறீங்க. உள்ளே நம்ம பார்க்கு தான், அப்படியே சரக்கு அடிச்சிட்ருக்கான், நல்லா காலெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு. ஸோ நீங்கள் பார்த்து கடுப்பாயிட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து அந்த எப்படி சொல்கிறது, அவனை வந்து அந்த கன்னத்துலேயே ஒரு பொழிச்சுன்னு ஒரு அடி. அவன் வந்து போதையில் இருந்திருப்பான் போல், அப்படியே பட்டுன்னு வந்து விழுந்துடுறான் கீழே. உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க. பேபி கேர்ள், நீயா என்ன தேடி வந்திருக்க? என்ன அவனுக்கு ஏதோ சுகத்தை தரலையோ? நான் வேணா தரவா? வேணும்னா சொல்லு, நல்லா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்க முடியாமல் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன அது ஜெயிக்க ஒன்று விட்டானா? என்னடி போட்டி மயிறு, நீ இல்லைனா இன்னொருத்தின் விட்டானா? அவனே ஒரு ஐட்டமு. அவன் முன்னாடி எத்தனை பொண்ணு சுற்றுறா தெரியுமா? எல்லாம் கேட்குறேன். ஆன்ட்டிலேருந்து பாட்டி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவன் தான் வேணும்னு. ஆனால் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். இப்போ பார்த்தியா எப்படி உங்கள் 2 பேரும் பிரிச்சன்ட்டு? நான் பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லணும். கோவம் வந்து இன்னொரு கணத்துலேயும் அடிக்கிங்க. என்னடி சும்மா அடிக்கிற? என்ன உனக்கு ரொம்ப வேணும் போல் டாடி? வா வந்து படு, பண்ணலாம் எல்லாத்தையும். நான் வேறு பாதிலேயே வந்துட்டேனா, கடுப்பாக இருக்கு. அவன் வேறு நான் அடிச்சுட்டான், கோவமாக வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் தலையில் இருக்க கட்டை பார்த்துட்டே சொல்கிறாரு. ஏன்னா அவர் தலையில் தானே அடிச்சிருப்பார் அந்த அம்ப்ரெல்லாவோட இதை வச்சு. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன். எப்படி தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ணி என் கூடயே வச்சுட்டு அப்படி அவனை வெறுப்பேற்றுவேன். நீ வா செல்லும், நானை பார்த்துக்கிறேன். டெய்லியும் வச்சு செய்யலாம். அப்படியே உனக்கு அப்படியே அவனை விட நான் தான் பெட்டர்னு தோன்ற அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு மேலே அதை அந்த கருமத்தில் உங்களால் கேட்கவே முடியல. நீங்கள் சடனாக அந்த பக்கத்தில் வந்து ஒரு விஸ்கி பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, வெயிட்டாக இருக்கும். அந்த பாட்டிலை தூக்கி பார்க்கோட தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறீங்க. சாரிடா, எனக்கு ஜேகேன்னு வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கோட தலையிலேயே ஒரு ஷாட்டு, அவ்வளோதான். பார்க் அங்கேயே விழுந்துடுறான். தலை ஃபுல்லாக ரத்தம். ஒரு சைடு ரத்தம் இருந்து பேண்டேஜ் போட்டிருந்தான், பட் இந்த சைடு செம்மையாக ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. ஆனால் எழுந்துக்க முடியல. என்னை ஆடி அடிச்ச இருக்கடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கன் இருக்கும். அதாவது வந்து அந்த பார்க்கோட கன் தான். ஏன்னா பார்க்குமே ஒரு மாஃபியா தானே.
ஸோ அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அந்த கன் எடுத்து அப்படியே லோட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த ஸ்கில் அப்படி கற்றுருப்பீங்கன்னா ஜேகே கிட்ட இருந்து தான். பிகாஸ் ஜேகே வந்து அவனோட இன்ஸ்டாலெலாம் வந்து அவன் ட்ரைனிங் எடுப்பான்ல, அந்த கன் ட்ரைனிங். ஏன்னா ஒரு மாஃபியா அந்த ட்ரைனிங் எடுத்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பான். அதை நீங்கள் ரிப்பீட்டட் மூடில் வச்சுலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். அப்படியே கன் எடுத்து அப்படியே ஜேகேவோட சாரி கைஸ், ஜேகே வருது மன்னிச்சிருங்க, பார்க்கோட அந்த கரெக்டாக அந்த த்ரோட் கிட்ட வைக்கிறீங்க. எந்த தோன்றதுனா பேசிட்டு என்கிட்ட என் புருஷனுக்கு பிச்சாடா, என் புருஷனுக்கு ஐட்டமா ஒத்தா, நீயும் ஒரு ஐட்டமு, ஆம்பல் ஐட்டம், நீ லாயல் பொண்ணை எதிர்பார்க்குறியா? பாரு, செத்தாலும் ஒரு லாயல் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாடா, சாவடா, இந்த பூமிக்கும் பாரமாக இருந்து எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கை அடிக்கிற நீ எதுக்கு இந்த பூமிக்கு தேவை அப்படின்னு சொல்லி அப்படியே கன்னில் ஷூட் பண்ணுறீங்க. அவ்வளோதான், வந்து ஸ்பாட்ஸ் ஜிம்மின் வந்து இறந்துடுறான். ஸோ நான் வந்து பார்க்குன்னு மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது நம்ம ஜிம்மினை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ ஜிம்மின் வந்து அப்படியே அங்கே இறந்துடுறான். நீங்கள் பார்க்கணும் வச்சுக்கோங்க, ஜிம்மின்னும் வச்சுக்கோங்கடா, ஓகேவா? எது வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போது அப்படியே நீங்கள் அப்படியே வெளில வரீங்க, ரொம்ப கெத்தா என் புருஷனை பேசுகிறேன் செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க கெத்தா. அப்படியே நீங்கள் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி ஏதோ சொல்கிறீங்க, அந்த பர்சனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வெளில வந்து நிற்கிறீங்க. அந்த அவனோட கதையை போட்டு தள்ளிட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கூலாக நிற்கிறீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி இன்னசென்ட் ஃபேஸோட. ஸோ இப்போ தான் ஒரு கார் வருது முன்னாடி, நல்லா பார்க்க லக்ஸுரியஸாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த ஒருத்தர் இறங்குறாரு. மேம், யூர் இஸ் யூர் கார், உங்களுக்கு ஓட்ட தெரியும்ல? எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காரிங்க. நீங்கள் கால் பண்ணது வந்து உங்களோட டேடோட அசிஸ்டண்ட்டுக்கு தான். சொல்லப்போனால் அவர் உங்களுக்குமே அசிஸ்டண்ட் தான். அவர் போய்ட்டு அவர் இன்னொரு கார் எடுத்துகிட்டு வந்திருப்பார், இன்னொரு செக்யூரிட்டி கூட. அந்த காரில் அப்படியே ஏறி அவரும் போயிடுறாரு. நீங்கள் அந்த காரை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு லைட், அதுவும் உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு சண்டை நடந்ததில்ல, அந்த ஹைவேஸ், அதாவது அந்த அந்த ஃபாரஸ்ட்டை கடந்து தான் வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜேகேவை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரீங்க. அந்த கரெக்டாக அந்த லைட் ஹவுஸ் அங்கே வந்து நிற்கிறீங்க. வெளியில் இறங்கி அப்படியே கீழே எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அந்த பெரிய லைட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய லாம்போர்கினி, ஒரு கிளாசிக் லுக்கோடு இருக்குது. நீங்கள் அப்படியே அதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு ஜேகேவோட தாட்ஸ்லேயே போகிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த லைட் ஹவுஸில் எப்படி இப்படிலாம் இருக்கும், ஏன்னா நிறைய வாட்டி நீங்கள் வந்திருப்பீங்க இந்த லைட் ஹவுஸ்க்கு. ஸோ பிகாஸ் யூஆர் ஹிஸ் பிரின்சஸில், அதனால் ஸோ நீங்கள் அப்படியே மேலே ஏறி போகிறீங்க. அப்படியே வந்து லிஃப்டில் ஏறி ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஜேகேக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளோர் இருக்கும், ஓகேவா? அந்த ஃப்ளோருக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜேகே எங்கே இருப்பான் அப்படின்ட்டு. மொத்தமாக ஒரு 7 ரூம் இருக்குது. ஒரு ரூம் வந்து ஜேகேக்கு தனியாக லைக் தூங்குறதுக்கு அந்த மாதிரி, இன்னொரு ரூம் வந்து இந்த மூவி தேட்டர் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ரூம் வந்து இந்த பப்புனா நல்லா சரக்கு அடிச்சுட்டு வைப் பண்ணுறாங்களே அந்த மாதிரி. இந்த 4வது ரூமில் வந்து அவரோட கன் ப்ராக்டிஸ், அதாவது அந்த மாஃபியாவில் அவரால் அந்த கன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ளேஸு. இன்னொரு ரூமில் வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அவரோட அந்த கத்தி இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. இன்னொரு ரூம் போய் பார்த்தா அந்த ரூமில் வந்து எப்படி சொல்லணும்னா ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் அதை கொலை பண்ணுவார்ல, அவர் வெளியில் எங்கேயும் வச்சு கொலையே பண்ண மாட்டார். அவரோட லைட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தால் கொலையே பண்ணுவார். மோஸ்ட் த்ரில்லிங்கான கொலைலாம் பண்ணியிருக்காரு அவர். அதனால தான் ரத்தம் உங்கள்கிட்டயே கூப்பிட்டுலாம் நிறைய வாட்டி காட்டியிருக்காரு அந்த பாடியை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, வெளியிலேருந்து பார்க்க ஒரு ஹாண்டடான ஒரு ஃபீல் தரும் உங்களுக்கு. அது ரொம்ப பயமான ரூமு. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே ட்ரக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து எப்போயாச்சும் ரொம்ப சண்டை போட்டுட்டார், இல்லை அவருக்கு ஒன்று கிடைக்க வேண்டியதை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த ரூம்குள்ளே போவார். அவர் அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவார் அந்த ரூமுக்குள்ளே போனால். அது எவ்வளோ உங்களுக்கு அடிக்ட் ஆகிறாரோ அதே அவளுக்கு அவ்வளோ அடிக்ட் ஆவார். ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த ரூம்குள்ளேயே போக மாட்டேன்லாம் சொல்லுவீங்க. பட் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஜேகேவா இல்லை அந்த ரூம்குள்ளே போகாமல் இங்கே நிற்கிறதான்னு கேட்டால் ஜேகே தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மனசை கல்லாக்கிட்டு உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி இப்படியே தலைலாம் ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்குது.
நீங்கள் அப்படியே டோரை ஷட் பண்ணிவிட்டு, அதாவது உளுத்தா பால் போட்டுட்டு அப்படியே நடக்கிறீங்க. லைக் ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அந்த ட்ரக் ரூம்லேயும் ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹால் ஃபுல்லாகவே வந்து ட்ரக்ஸு, அதுவும் அந்த ட்ரக்ஸை விட அந்த டேப்லெட்டு, அந்த ஊசிலாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ட்ரக் பேர் எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ ட்ரக்ஸ் இருந்திருக்கா வாழ்க்கையில் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படின்னு ஸ்க்ரீனை திறந்து பார்க்குறீங்க. இப்போது சரி அதுக்குள்ளே போகணும். அப்படியே போகிறீங்க. போயிட்டு அங்கே ஒரு சோஃபா, பெரிய சோஃபா, ஒரு லக்ஸூரியஸான சோஃபா போட்டிருக்கு. அந்த சோஃபாவுக்கு முன்னாடி ஒரு டேபிள், அந்த டேபிளில் பவுடர் அண்ட் கார்டு இருக்குது. ஜேகே தான் அப்படியே சோஃபாவில் காலில் வந்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே சாயிறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜேகே பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி பண்ணதுனால தான் ஜேகே இப்படி எடுக்கிறான் அப்படின்ட்டு. நீங்கள் ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகேக்கு நல்லா தெரியுது நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு. உங்களோட ஸ்மெல்லை வச்சு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அத்தா உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, எதுக்கு நீ வந்த? எதுக்கு வந்த? போ, அந்த பார்க்கூடியே போ, உனக்கு தான் நல்லவனாச்சே, என்னது ஜென்டில்மேன் தான், போ. நான் ஏன் போகணும்? எதுக்கு நான் அந்த பொண்ணத்துக்கிட்ட போகணும்? அவன் தான் செத்துட்டான்ல, அப்புறம் எப்படி நான் போக முடியும்? கிளம்பி நீ தானே ஜேகே, உன்கிட்ட தானே வர முடியும். அவன் செத்து 15 minutes கிட்ட ஆகுது. ஸோ அவன்கிட்ட என்னால் போக முடியாது. அவன்கிட்ட போனேன்னா நான் செத்து தான் அவன்கிட்ட போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை அப்படியே புரியாத ஐஸோட பார்க்குறாரு. என்ன சொன்ன? செத்துட்டானா? ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலையே. நீ பண்ணலை, உன் பொண்டாட்டி பண்ணுவா, அதாவது இந்த ஒயன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க ஒன்றா. அவ்வளோதான். அவரே உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாஃபியா ஃபீல்டெல்லாம் பிடிக்காம நீங்கள் வா வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் நீங்களே கண் எடுத்து ஷூட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அவர் மாதிரி இப்போ ஒரு ப்ரௌட் ஐஸோட என்னோடய ப்ரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னோடய ப்ரின்சஸ் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெத்தாக அப்படி அந்த ஒரு லுக்கில் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே போய் ஜேகேயோட லேப்லேயே உட்காடுறீங்க. காலை ஸ்ப்ரெட் பண்ணி தானே வச்சுருப்பாரு. அப்படியே போயிட்டு கரெக்டாக அவளோட அந்த பார்ட்லேயே உட்காடுறீங்க. நீங்கள் இறங்குடி. அந்த மூடில் இல்லை. ஓ, அந்த மூடில் இல்லையா? நான் வேணா மூடித்தவா சார்? என்ன சாரா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட லிப்ஸே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, டெம்ட் ஏற்றுற மாதிரி. அவருக்கு அவ்வளோதான், அது மனுஷன் கண்ட்ரோலை மீறிடுவார். ஏன்னா வந்து அவர் எடுத்துகிட்டு இருந்த ட்ரக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த வைகிரியா டேப்லெட்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த டேப்லெட் கொஞ்சம் ஈக்குவல் தான். பட் அது எப்படி சொல்கிறதுனா வந்து நம்மளை யாராச்சும் வந்து ஒருத்தங்க ஹைப் ஏற்றினா மட்டும்தான் அது கொஞ்சம் அந்த ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்சஸ் நடக்கும். மித்தபடி அது நார்மல் ட்ரக் மாதிரி தான் இருக்கும். பட் அது ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ நீங்கள் வேறு உட்காந்துட்டு ஒரு மாதிரி இப்படி ஆடிட்டு ஒரு மாதிரி அசைஞ்சிட்டு இருக்கீங்க. அதுவும் அவரோட பாட்டிலே உட்காந்துட்ருக்கீங்களா. மனுஷனுக்கு கண்ட்ரோல் மீறிடுச்சு. டக்குன்னு இப்போ பிடிச்சி கிட்ட எடுத்து நச்சுன்னு கிஸ் அடிக்கிறாரு. ஜேகே அப்படின்னு செம்மையாக ஒரு டார்க் ரொமான்டிக்காக ஒரு கிஸ் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. இதை நான் வந்து அன்கட் சீனாக வந்து டெலகிராமில் வந்து போடுறேன்டா, போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு மறக்காமல் அதை பார்த்துடுங்க, சரியா? ஏன்னா நம்ம யூடியூப்பில் போட்டால் தான் அந்த காப்பிரைட்காரன் வந்து காப்பிரைட் கொடுத்துருவான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்சோ அது போடக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்போ அதெல்லாம் முடியுது. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜேகேவும் அப்படி தான் அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. ஸோ அங்கே தான் லைக் எப்படி சொல்கிறது, உங்களை வந்து அந்த ரூம்லேயும் வச்சுலாம் பண்ணியிருக்க மாட்டார் எதுவுமே. உங்களை தூக்கிட்டு வந்து அவரோட அந்த பர்சனல் ரூம் இருக்கும்ல, அங்கே போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். ஏன்னா கம்ஃபர்டபுள் வேணும்ல, அதனால். ஸோ நீங்கள் 2 பேரும் படுத்துட்டு, ஜேகே சாரி ஜேகே, இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் கேட்குறேன், ஓகேவா? சரிடே, நானும் உன்னை ரொம்ப திட்டினால பிரேக்கப்லாம் சொல்லிட்டேன், அதே சாக்கா வச்சு 7 அடி அடிச்சிட்டல.
சரி நீ அப்படி பேசினா கோவம் வராதா? கோவம் வராமையாக இருக்க முடியும் சொல்லு. சரி கோவப்படாத, விடு விடு விடு. சரி ஏன் கோவப்படாதடி, விட்ரி. கோவமாக வருது உங்கள் மேலே, கோவமாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளிப்ஸில் வந்து அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டேன். சரி விடு, உனக்கு நான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி தரேன். சரி என்ன ஃப்ளேவர்? என்ன ஃப்ளேவரா? இத்தனை வருஷம் இருக்கீங்க, என்ன ஃப்ளேவர்னு தெரியாதா அப்படின்னு போட்டு அவரோட செஸ்லேயே அடிக்கிறீங்க. சரி சரி சரி, என்ன ஃப்ளேவர்னு தெரியும் சொல்லவா? என்ன ஃப்ளேவர்? சாக்லேட் ஃப்ளேவர். சேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருடைய செஸ்லேயே அடிக்கிறீங்க. ஓகேடா, இந்த ஸ்வீட்டாக இந்த 2 ஷார்ட் இதுலேயும் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 ஷார்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ உங்களுக்கு என்ன பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் சொல்லிட்டு போங்க, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். ஓகேவா? மறக்காமல் போயிட்டு டெலிகிராம் சேனலே ஃபாலோ பண்ணிடுங்க. ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களை மாதிரி ஆர்மிஸ்க்கு என்னோடய வீடியோ சக்ஸஸ் ஆகும்டா. ஓகேடா, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.